வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எலிசபெத்தன் ஏஜ் இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழே மொத்தமாக 3 டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, லிட்ரேச்சரில் இந்த எலிசபெத்தன் பீரியடில் ஆத்தர்ஸ்லாம் யார் யார், அவங்க என்னென்ன தீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, எலிசபெத்தன் பீரியடில் போயட்ரிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எலிசபெத்தன் ட்ராமா. ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்ச முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாபிக், எலிசபெத்தன் பீரியட் லிட்ரேச்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ், தீம்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மொத்தமாக வந்து 10 பீரியட் அடங்கும். அதில் ரொம்பவும் முக்கியமான பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து எலிசபெத்தன் பீரியடை தான் வந்து சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எலிசபெத்தன் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் கொடுத்த பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெனைசன்லேருந்து ரீஃபார்மேஷன் வரைக்கும் வந்து இந்த பீரியடில் வந்து அடங்கும். Such an age of thought, feeling, vigorous action find its best expression in the drama. ஸோ அந்த டைமில் அந்த ட்ராமாலாம் வந்து ரொம்ப அழகாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஒருத்தருடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ட்ராமாவில் எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து ட்ராமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்ட ஒரு ஏஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். Though the age produced some of the excellent prose work. ட்ராமா மட்டும் நல்லா டெவலப் ஆச்சா அப்படின்னா கிடையாது. ட்ராமா எப்படி எந்த அளவுக்கு அது டெவலப்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரி ப்ரோஸ் ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் எசென்ஷியலி அண்ட் ஆஃப் poetry. The poetry is remarkable for its variety, its freshness, its youth and romantic feelings. ஸோ ப்ரோஸ் ஒர்க்கு வந்து இந்த ஏஜில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டுச்சு. அதே மாதிரி போயட்ரி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் போயட்ரிலாம் வந்து கொடுத்தாங்க. அந்த போயட்ரியில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அது ஒரு யூத்தோடைய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து போயட்ரி ஒர்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. த எலிசபெத்தன் ஏஜ் வாஸ் ரிச் இன் லிட்ரரி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலிசபெத்தன் பீரியடில் தான் நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அது நல்ல ஒரு ரிச்னஸ் வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. pamphlets and treaties were freely written. ஸோ அந்த ஏஜில் pamphlets and treaties இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து எழுதவும் செஞ்சாங்க. The new romanticism. All these desires were abundantly fed during the Elizabethan age, which is the first and greatest romantic period. ஸோ லிட்ரேச்சரில் வந்து ரொமான்டிக் பீரியட் அப்படின்னே தனியாக இருக்குது. ஆனால் அந்த ரொமான்டிக் அப்படிங்கிறது அந்த டைம் தான் ஆரம்பிச்சது அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எலிசபெத்தன் பீரியட்லே வந்து அந்த ரொமான்டிக் பீரியட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரொமான்டிக் பீரியட் அப்படிங்கிறதுல வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து எலிசபெத்தன் பீரியடை தான் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிசையர்ஸ் எல்லாமே வந்து அந்த டைமில் தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் இன் எலிசபெத்தன் ஏஜ். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எலிசபெத்தன் பீரியடில் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற அந்த ஒர்க்கை வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. த எலிசபெத்தன் ஏஜ் விட்னஸ்ட் translation into English of several important foreign books. ஸோ எலிசபெத்தன் பீரியடில் மற்ற ஃபாரின் புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா புக்ஸுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல. முக்கியமான அந்த புக்ஸ் மட்டுமே இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரிஜினல் ஒர்க்கோட இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலன்னா, சர் தாமஸ் நார்த்தோட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு புல்ட்ரிச்சஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜான் ஃப்ளோரியோ அப்படிங்கிற டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எது அப்படின்னா மாண்டேக்னீஸ் எஸ்ஸேஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நோ லெஸ் பாப்புலர் வேர் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போயட்ரி. ஸோ ப்ரோஸ் ஒர்க்கு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை, போயட்ரி கூட வந்து நிறையா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டமோர்போசிஸ் அப்படிங்கிறது ஆத்தர் கோல்டிங் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அரிஸ்டாட்டிலோடைய ஓர்லாண்டோ
ஃபியூரிஸோ அப்படிங்கிற ஒர்க் வந்து சர் ஜான் ஹாரிங்ஸ்டன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்பென்சர் வந்து ஒரு ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணங்கேட்டி அதுக்கு வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னே வந்து எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு புதுசாக ஸ்பென்சர் வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா. ஸோ எலிசபெத்தன் பீரியடில் ட்ராமா வந்து எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் பார்த்துருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். டியூரிங் த எலிசபெத்தன் ஏஜ் த ட்ராமா மேட் அ ஷிஃப்ட் அண்ட் வண்டர்ஃபுல் லீப் இன்டு மெச்சூரிட்டி. ஸோ முன்னாடி நம்ம மிடிவல் பீரியட் நம்ம பார்த்துருந்த போது அதில் ட்ராமா அப்படிங்கிறது அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ட்ராமாவில் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வளரலை. ஸோ எலிசபெத்தன் பீரியட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராமானா வந்து அது எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டியாக வந்து எழுதணும், அதை எதுலாம் வந்து ட்ராமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எலிசபெத்தன் பீரியடில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்தது. The drama reached the splendid perfection in the hands of Shakespeare and Ben Jonson, though in the concluding part of the age. ஸோ எலிசபெத்தின் பீரியடில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சனை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதை தாண்டி நிறையா பேர் வந்து இருக்காங்க. ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன் இவங்க வந்து நிறைய ட்ராமாலாம் எழுதியிருக்காங்க. ஸோ ட்ராமாலாம் வந்து இப்படி தான் இருக்கணும், இதுக்கான பர்ஃபெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக வந்து அதை சொல்லியிருப்பாங்க. எலிசபெத்தன் பீரியடில் தான் ட்ராமாலாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து போயட்ரி, பாப்புலாரிட்டி ஆஃப் போயட்ரி. எலிசபெத்தன் பீரியடில் ஒவ்வொரு நாளும் போயட்ரியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எழுதவும் ஆரம்பித்தாங்க, படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பீரியடில் போயிட்ரி அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்தாங்க. ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. போயம்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி சாங்ஸாக எழுதுனாங்க, லிரிக், சோனட் ஃபார்ம்லாம் எழுதுனாங்க. பிளென்டி ஆஃப் போயிட்ரி வந்து அந்த டைமில் உருவாக்குனாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க என்ன நினச்சாங்கன்னா, இங்கிலாந்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேர்டோடைய நெஸ்ட் அப்படின்னே வந்து சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி ஸ்பென்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெலோடி, பிக்டோரியலிசம் அப்படிங்கிற ஒர்க் வந்து போயிட்ரியில் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரோஸ் அண்ட் நாவல். ஸோ ட்ராமா போயட்ரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே முக்கியத்துவம் எலிசபெத்தன் பீரியடில் ப்ரோஸ் எழுதுறதுக்கும் நாவல் எழுதுறதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோஸ் ரோஸ் டு த பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ லிட்ரேச்சர்லேயே மொதல் இடத்த பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ப்ரோஸ் தான். ப்ரோஸுக்கு தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் த டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரிக்கல் ட்ராமா பிட்வீன் 1579 AD to 1629 AD. ஸோ ட்ராமாவே வந்து போயட்ரிக் வடிவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்லாம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1579 ADலேருந்து 1629 AD. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எலிசபெத்தன் பீரியடில் போயட்ரிலாம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The first great age of the English language was during the reign of Queen Elizabeth I, 1558 to 1603 in England. ஸோ எலிசபெத்தன் பீரியட் அப்படிங்கிறது குவீன் எலிசபெத் I வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க 1558லேருந்து 1603. ஸோ அவங்க ரூல் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பட் இவங்களுடைய அந்த பீரியடில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு லிட்ரேச்சர்லேயே ஒரு கிரேட் டெவலப்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நேம்டு ஆஃப்டர் த மொனார்ச், த எலிசபெத்தன் ஏஜ் ப்ரொடியூஸ்ட் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மார்வல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ குவீன் எலிசபெத் I இங்கிலாண்டை ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அவங்க அந்த ஆட்சிக்கு வந்தக்கு அப்புறம்தான் ஒரு எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து உருவாச்சு. அது ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தையும் வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், the influence of Italy, France and Spain on English literature continued in this age.
ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இருந்தது. இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் அது எல்லாமே வந்து அந்த ஏஜில் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருந்திருக்கு. ட்ராமா, நாவல்ஸ் அண்ட் போயட்ரி ஆல் என்ஜாய்டு அ golden age of literature along with fine arts, science and philosophy. ஸோ லிட்ரேச்சர்லேயே ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு எலிசபெத்தன் பீரியடை சொல்கிறாங்க. ட்ராமா, நாவல்ஸ், போயட்ரி இது எல்லாமே வந்து எல்லாருமே விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ குவீன் எலிசபெத்க்கு வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஃபிலோசஃபி இது மேலெல்லாம் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ புதுசாக ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கோ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இது மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சைட்லேருந்து முயற்சி பண்ணாங்க. அதனால தான் இந்த பீரியட் வந்து இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலிசபெத்தன் பீரியடே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு கிரேட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு வந்து இப்போ வரைக்குமே வந்து சொல்கிறாங்க. டாபிக்ஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐடல்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று, நேஷனலிசம், ஃப்ரீடம், ஃப்ரீ ஸ்பீச், ஹியூமனிசம் இது எல்லாத்த பற்றின ஒரு தீமாவும் வந்து எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. Other topics exploited by poets were political life, war, conflict, the nature of life, duality of man, etc.
ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதுதான் வந்து போயிட்ரியில் மெயின் தீமாக எடுத்தாங்க. அதை தாண்டி மற்ற ஒர்க்லாம் இருக்குது, மற்ற தீம்லாம் இருக்குங்க இல்லையா, பொலிட்டிக்கல் லைஃப், வார், கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்தையுமே வந்து போயிட்ரியில் வந்து எடுக்கவே இல்லை. தீமாக வந்து அவங்க எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டைல். ஸோ போயிட்ரியில் என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். blank verse were the meter of the choice for adding more drama to the text. ஸோ ட்ராமா எழுதும் போது ஒரு போயிட்ரி வடிவில் எழுதியிருப்பாங்கன்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த போயிட்ரியில் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா blank verse தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த blank verse அப்படிங்கிறது இது எந்த மீட்டர் வேணாலும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு இதுதான் எழுதணும்னு இல்லை. ஸோ ரைம் ஸ்கீம் வந்து இருக்காது. It was used profusely in drama as well as by the likes of Shakespeare and Christopher Marlowe, has survived far beyond the Elizabethan era with works like John Milton's Paradise Lost and William Wordsworth's Preludes. ஸோ ட்ராமாவில் blank வேர்ட்ஸ் வந்து நிறைய ஆத்தர் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள் வந்து ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோலாம் அந்த எலிசபெத்தன் பீரியடில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒர்க்ஸில். எக்ஸாம்பிள் வந்து ஜான் மில்டனோடைய பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அவர் blank verse யூஸ் பண்ணியிருப்பார். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ப்ரிலூட் அப்படிங்கிற இந்த ஒர்க்லேயும் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். The language was rich with a grand narratives and heroic tales. ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புது புது வார்த்தைகள், புது டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹீரோ பற்றின ஒரு டேல்ஸ்லாம் எழுதும் போது எப்படி இருக்கும், ஹீரோ பற்றின கதைகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அது ரிச்னஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The age is renowned for his bewitching lyrics like Sir Philip Sidney's Astrophil and Stella or the Shakespeare's poems like Venus and Adonis. இந்த ஏஜில் போயிட்ரி வந்து ஒரு லிரிக் மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி லிரிக்ஸ் யூஸ் பண்ண 2 ஆத்தர்ஸ் யார் அப்படின்னா சர் பிலிப் சிட்னி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் லிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியருடைய போயம் வந்து வீனஸ் அண்ட் அடோனிசஸ் இந்த ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து லிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டாபிக் பிகினிங் ஆஃப் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. At the far end of the Elizabethan age, the starts of the Jacobean age, a group is called a metaphysical poets become famous. ஸோ எலிசபெத்தன் ஏஜ் அந்த முடிகிற அந்த காலகட்டம் ஜெகோபியன் ஏஜ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நிறைய மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்லாம் வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்டன் பாப்புலரைஸ் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. ஏர்லி இன் த 17th century his religious poem had dramatic realism. ஸோ 17th century அந்த காலகட்டத்தில் மெட்டாஃபிசிக்கல் போயட்டில் ஃபேமஸாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜான் டன்னை சொல்கிறாங்க. அப்படி ஜான் டன் எழுதின அந்த போயட்ரிலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்று ரிலீஜியஸ் போயட்ரியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு ட்ராமாட்டிக் ரியாலிசம்லாம் கொடுத்துருக்காரு. கொலாக்கியலிசம் அண்ட் டைரக்ட் ஸ்பீச்சை வந்து அட்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வேகன், ரிச்சர்ட் கேர்ஷ்யூ and Andrew Marvell were later poets influenced by John Donne's work and made up the contribution to this genre of the poetry. ஸோ ஜான் டன்னுடைய ஒர்க்கை பார்த்து நிறைய ஆத்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி மாதிரி நிறைய ஒர்க்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் சில ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட்டை சொல்கிறாங்க, ஹென்ரி வேகன், ரிச்சர்ட் கேர்ஷ்யூ, ஆண்ட்ரூ மார்வெல். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட இந்த பங்களிப்பை இந்த ஜானருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் எலிசபெத்தன் ட்ராமா. அந்த பீரியடில் இந்த ட்ராமா அப்படிங்கிறது எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பார்த்துருக்கு, அந்த தீம்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு ட்ராமாட்டிஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். த ரீஜன் ஆஃப் த குவீன் எலிசபெத் I 1558 to 1603 urged in the era of well-being, new discoveries and the artistic pursuits in England. The theatres and Elizabethan drama as an entertainment flourished and become popular in. ஸோ குவீன் எலிசபெத் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்டில் குவீன் எலிசபெத் ரூல் பண்ணுற அந்த டைமில் தான் இந்த இந்த ஒர்க்லாம் வந்து இந்த அளவுக்கு பாப்புலராக இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா அவங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நிறைய புதுசாக நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கவரும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நாடாகவும் மாறுது. அப்போ எலிசபெத்தன் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ராமாவை விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தேட்டர் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து ஒன்று உருவாக்குறாங்க. அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி அந்த தேட்டருக்கு வந்து கிடைக்கிது.
The Elizabethan age is often extended till 1642 when the theatres were closed under the Puritanical revival. ஸோ இந்த எலிசபெத்தன் பீரியட் அப்படிங்கிறது இந்த 1642 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த தேட்டர்லாம் அப்போ வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்குது. எப்போ வந்து பியூரிட்டன் அவங்களுடைய அந்த சார்ஜ் இங்கிலாண்டில் வருதோ அப்போ வரைக்கும் அது இருக்குது. ஆனால் பியூரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த தேட்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். In Elizabethan times, drama became a national passion with a wide variety of people from merchants to peasants. அந்த டைமில் எல்லாருமே வந்து ஒரு வேலைன்னு சொல்லி வேலைக்கே போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மக்களுக்கும் சரி அந்த குயின் அப்புறம் வந்து ஆட்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேணுங்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் இந்த ட்ராமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து அது ட்ராமானா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்புள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ சாதாரண மனுஷங்களிலிருந்து ஒரு பெரிய ஆட்கள் வரைக்குமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. The new Elizabethan introduced a hero who was not ascertained of his fate and was full of doubts and patience that catapulted drama as a favorite pastime for many. ஸோ எலிசபெத்தன் பீரியடில் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படின்னா அவங்க சுற்றி வர இந்த கதை அவங்கள இதை சுற்றி தான் வந்து நடக்கும். ஸோ அவங்களோட டிசாஸ்டேஷன் என்ன, முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒருத்தராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இழந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் இழந்துக்கிறதுக்கு அதுக்கு காரணங்கள் என்ன? ஸோ ஒன்று அவங்க ஏதாவது இது மேலேயாவது ஆசைப்படலாம், இல்லாட்டி டவுட் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு ஃபேட்னால அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த எலிசபெத்தன் பீரியடில் தான் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறாங்க, இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி அந்த டைமில் வந்து ட்ராமா அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம வேலை விட்டு வரோம், இப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வேணும் அப்படின்னா இந்த ட்ராமாவை பார்க்குறதுக்காக தேட்டருக்கு வராங்க. ஸோ ஒரு பாஸ் டைமாக தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ட்ராமாலாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் தேட்டராக வந்து த தேட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து உருவாக்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா கார்பெண்டர் ஜேம்ஸ் பார்கேஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து த தேட்டர் அப்படின்னு வந்து உருவாக்குறாரு. அதை தொடர்ந்து சார்லட் மார்லோ, பென் ஜான்சன் அண்ட் ஷேக்ஸ்பியர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா த தேட்டர் அப்படிங்கிறத தான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து த குளோப் தேட்டர் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து திஸ் ஏஜ் இஸ் ஆல்சோ த நோன் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டேஷன் leading to new discoveries which provided rich content for drama, poetry and prose. எலிசபெத்தன் பீரியடில் நிறைய விஷயங்களை புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது ட்ராமா, போயிட்ரி, ப்ரோஸ் இதெல்லாமே வந்து ஒரு ரிச் கண்டென்ட்டாக வந்து மாற்றுறாங்க. There were a political consideration as well as uncontrolled large crowds that encouraged immortal behavior with the coming of Puritan age. Theatre was resigned to the private homes. ஸோ பியூரிட்டன் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய க்ரௌடெல்லாம் வந்து அந்த தேட்டருக்கு வராங்க. ஸோ சில பேர் வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் இல்லாமல் பேட் பிஹேவியராக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள். ஸோ அதனால் அந்த பியூரிட்டன் ஏஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தேட்டர் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் ஹவுஸாக இருந்ததை வந்து ஒரு ப்ரைவேட் ஹவுஸாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஹோமில் இருக்கும் போது எல்லாருமே வந்து போக முடியாது, குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் வந்து இருக்க முடியும். And the public houses until the revival by the Charles II in 1660. ஸோ சார்ல்ஸ் II இங்கிலாந்துக்கு ரூல் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட்டாக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பியூரிட்டன்ஸ். சார்ல்ஸ் II வந்தக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி மாதிரி வந்து மாற்றினார். நெக்ஸ்ட் டாபிக் எலிசபெத்தன் தேட்டர். Renaissance period influenced many properties of the theatre like actor were attached to a companies that performed throughout the country. இப்போ தேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து தேட்டருக்கு வேணும். ஸோ அது ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் ட்ராமாவில் நடிக்கக்கூடிய ஆக்டர்லாம் வந்து அந்த ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் வந்து இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நடிக்கிறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கம்பெனி எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க போய் வந்து நடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. Lord Admiral Men's, which had Christopher Marlowe in the rank, were leading a company of the time. ஸோ கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து ஒரு கம்பெனி வச்சு லீட் பண்ணிகிட்டு இருந்தார். அதை வந்து லார்ட் அட்மைரல் மென் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த டைமில்
ஒரு ஒரு நல்ல ஒரு லீடிங் கம்பெனியாக வந்து இருந்திருக்கு. அதை தொடர்ந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா லார்ட் சாம்பர்லைன் மென்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி வந்து கம்பெனிலாம் வச்சுருந்துருக்காங்க. த பெர்ஃபார்மன்ஸ் வேர் ஹெல்ட் இன் ஓப்பன் லைக் அ பப்ளிக் கோர்ட்யார்ட். முதல்ல இந்த தேட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி பப்ளிக் பிளேஸில் தான் வந்து ட்ராமாவில் வந்து இனாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னில் வந்து இனாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. With the lavish entrances behind them and windows, space were craftily used to create the scenes and heaven and hell, etc. ஸோ ஓப்பன் ஏரியாவில் இருக்கும் போது அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களால வந்து பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் தேட்டர்லாம் வந்து வந்தக்கப்புறம் தான் அந்த சீன் என்ன நடிக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி இந்த பிளாக் ட்ராப்லாம் வந்து அவங்களால ஈஸியாக வந்து மாற்ற முடிஞ்சது. The facial features, body language, and the more garments of the actor were cleverly manipulated to establish drama. ட்ராமானா இதுதான் வேணும் அப்படின்னா இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆக்டருக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே வேணும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஸோ எப்படிப்பட்ட அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படிலாம் அவங்க பேசணும், அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு வரணும். அப்புறம் அவங்க மாற்றுறதுக்கான கார்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கணும். அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றுறதுக்கு வந்து வேணும். ஸோ இது எல்லாமே வந்து ட்ராமாவில் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. நெக்ஸ்ட் வந்து காஸ்டியூம்ஸ் யூஸ்டு பை த ஆக்டர் லைக் அ ரெட் விக்ஸ் அண்ட் அ லாங் ஹூக்டு நோசஸ் கேவ் த சென்ஸ் ஆஃப் த காமிக் க்ரோம்ஸ் இன் அ வெண்டிட்டிவ் அண்ட் கிரீட்லி நேச்சர் ஆஃப் த மேன். சில சீன்ஸில் வந்து ஒரு மூக்கு நீளமாக இருக்கிற மாதிரி, தலையில் ஏதாவது கொம்பு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஆக்டருக்கு வந்து மெயினாக தேவைப்படும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து அது புரியும். நெக்ஸ்ட் வந்து ட்ராமாலே வந்து 3 ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா த ட்ராஜடி. த ட்ராஜடி வித் த ஸ்பெக்டாகுலர் அண்ட் வயலண்ட் டெத் ஆஃப் த ப்ரொட்டகானிஸ்ட், ரிவெஞ்ச் பிகம் த அல்டிமேட் பர்சியூட்ஸ் இன் த மோஸ்ட் ட்ராஜடிஸ் வித் ரொமான்ஸ் ஆஸ் ஓவர் மெயின் சப்ஜெக்ட். ஸோ ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ப்ரொட்டகானிஸ்ட் மெயின் ஹீரோ இல்லாட்டி ஹீரோயின் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு வந்து யாராவது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ட்ராஜடிக் ஒர்க்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அதில் மெயினான வந்து ரொமான்ஸு வந்து இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ட்ராஜடி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல வந்து ரொமான்ஸை வந்து ஆப்ஜெக்டிவாகவும் வந்து கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இருந்த முக்கியமான ஒரு கிங் அவங்கள பற்றின ஒரு கதை தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே. Also ended in a catastrophe or in Trump with the nation projected as a hero. Histories valorize the patriotism often of. ட்ராஜடியில் எப்படி வந்து ஒரு ஹீரோ ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இருக்காங்களோ அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேயில் வந்து யார் ஹீரோவாக இருப்பாங்கன்னா அந்த கிங், முக்கியமான ஒருத்தர் யாருன்னா கிங். அவரை தான் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு ஹீரோவாக வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றுறாங்க, அந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேயில் வந்துடும். தேர்ட் ஃபார்ம் என்னென்னா காமெடி. ஸோ காமெடியை வந்து தேர்ட் ஃபார்மாக வந்து எடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா த மெயின் எய்ம் வாஸ் டு மேக் அ பீப்புள் லாஃப். ஸோ காமெடியோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான், சிரிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த காமெடி ஃபார்மை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த முன்னாடி இருந்த 2 ஜானரோட இது முற்றிலும் வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஷேக்ஸ்பியரோடைய த காமெடி ஆஃப் எரர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து டேம்லிங் ஆஃப் த ஜூ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ்க்கு வந்து எழுதியிருப்பாங்க. அதுவே ஷேக்ஸ்பியரோடைய மிட்சம்மர் நைட் ட்ரீம்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து காமெடி ஒர்க் தான். அந்த டைம் அந்த பீரியடில் வந்து இந்த ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பென் ஜான்சன் வந்து சட்டாரிக்கல் பிளே எழுதுறதுல இவர் பாப்புலராக இருந்திருக்காரு. ஸோ சட்டாரிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொசைட்டியை வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு கேலி கிண்டல், சொசைட்டியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஒரு கேலி கிண்டல் விதமாக வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து சட்டாரிக்கல் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஜடி பிகம் த மோஸ்ட் பாப்புலர் ஜானர் அண்ட் வாஸ் ரியலி பிளேட் வித் வயலன்ஸ், ஹாரர் அண்ட் கோர்ஸ். ஸோ இத்தனை ஃபார்ம் இருந்தாலும் ட்ராஜடி இந்த ஒர்க்கு தான் நிறையா பேர் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, விரும்பியும் கேட்கவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஜானர் வந்து ரொம்பவும் பாப்புலராக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ட்ராஜடி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், ஹாரர்ஸ்லாம் இருக்கும், டவுன்ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்கும். மற்ற ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ட்ராஜடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ ட்ராஜடி அப்படிங்கிற இந்த ஜானர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் எலிசபெத்தன் ட்ராமா தீம்ஸ்.
ஸோ என்னென்ன தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி செமிட்டிசம். Among the various popular themes was anti-Semitism as an Elizabethan society, and it's reflected in plays of the period's rife with such a hatred as seen in Christopher Marlowe's The Jew of Malta and the William Shakespeare's The Merchant of Venice. ஸோ ஃபர்ஸ்ட் தீம் வந்து ஆன்டி-செமிட்டிசம். ஸோ எலிசபெத்தன் சொசைட்டியை பேஸ் பண்ண எலிசபெத்தன் சொசைட்டியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற அந்த ஆத்தர்ஸ் எழுதின ஒர்க்கில் கூட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன சொசைட்டியில் நடக்குதோ அதைத்தான் அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு தீம் என்னென்னா ஆன்டிசெமிட்டிசம். ஆன்டிசெமிட்டிசம் இந்த தீமை வச்சு கிறிஸ்டோஃபர் மார்லோ த ஜூ ஆஃப் மால்டா அப்படிங்கிற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ரிவெஞ்ச் ட்ராஜடி. ரிவெஞ்ச் வாஸ் அனதர் பாப்புலர் தீம். ஸோ ரிவெஞ்ச் இந்த தீம் வந்து ஒரு பாப்புலரான ஒரு தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி இட் அ காஸ்ட் லைக் இன் தாமஸ் கைட் ஆர் த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆர் அ பிரின்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹாம்லெட், த மோட்டிவ் ஆஃப் த ரிவெஞ்ச் பிகம் அ மெயின் கவுண்டர் மோட்டிவ் இன் ட்ராமா. ஸோ ரிவெஞ்ச்னா என்ன? பழி வாங்கிறது. இந்த பழி வாங்கிறது தான் அந்த ட்ராஜடி ட்ராமாவுடைய முக்கியமான ஒரு தீமாக இருந்திருக்கு. அந்த தீமை வச்சு தாமஸ் கைட் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட இந்த ஹாம்லெட். ஸோ இந்த ட்ராமாலாம் வந்து ஒரு மெயின் மோட்டிவே ரிவெஞ்சாக தான் வந்து இருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிறது இந்த ஜானர் வந்து ட்ராஜடியில் தான் வந்து சேரும். ப்ராக்டிக்கல் செட் பிளே அண்ட் காஸ்டியூம்ஸ் ஆல்சோ ஆடட் டு பேஷனேட். ஸோ ஒரு ட்ராமா நடிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ட்ரெண்டரிங் ஆஃப் சச் அ ரிவெஞ்ச் பிளாட் அண்ட் ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆன் ஸ்டேஜ். ஸோ நம்ம இதுதான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல வரோம் அப்படிங்கிறத தத்ரூபமாக அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நடிச்சும் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தீம் வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். Another theme that was a prominent for the supernatural, as the society of the time was highly superstitious with the people believing in supernatural forces. Ghosts become a prime moving force in. So a third theme என்ன அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். அதாவது இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அப்போ மக்கள்கிட்ட வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதை நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் இவங்க பீப்புள் இந்த மாதிரி நம்புறங்கேட்டி ஆத்தர் வந்து அவங்களுடைய ஒர்க்லேயும் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், ஸோ ஒரு மழை வர்றது, ஒரு ஏதாவது காஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு ஏதாவது வந்து மின்னல் வெட்டுறது, இது வந்து ஒரு கெட்ட சகுனங்க மாதிரி அந்த பீப்புள் வந்து இதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆத்தர் வந்து அவங்களுடைய ஒர்க்லேயும் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். த யூஸ் ஆஃப் த சைக்காலஜி வாஸ் எக்ஸ்டென்சிவ் and was founded on the theory of the humor inside a human body, namely bloodly, black bile and yellow bile. Mental health was the functions of the correct balance between. ஸோ காமெடி வேறு, ஹியூமர் அப்படிங்கிறது வேறு. ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாகவே ஒரு பர்சனுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிளட்லி ஒரு நேமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை தான். ஸோ காமெடி அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின்லி சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனில் கொடுப்பாங்க. ஹியூமர் அப்படிங்கிறது என்னென்னா டக்குன்னு வந்ததுன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, அது ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன் கூட வந்து இருக்காங்க. அதில் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பென் ஜான்சனுடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு அந்த ஒர்க்கை சொல்லலாம். இது எல்லாமே வந்து காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிற இந்த தீமில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ராமாட்டிக் டிவைசஸ். செவரல் டிவைசஸ் were used to instill a level of awe and intrigue in the drama. ட்ராமாவில் சில ட்ராமாட்டிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா அசைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைவேட் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தனிமையாக வந்து நின்று பேசுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து சாலிலாகி, இது வந்து ஒரு தனிமையாக நின்று பேசுகிறது தான். ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும், ஆனால் மற்ற ஸ்டேஜில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து தெரியாது, கேட்காதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து கவர்றதுக்கு தான் இந்த மாதிரி ட்ராமாட்டிக் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பாப்புலராகவும் வந்து இருந்திருக்கு. த யூஸ் ஆஃப் த பிளாங்க் வேர்ட்ஸ் வித்தவுட் த யாமிக் பென்டாமீட்டர் ஆல்சோ யூஸ்டு ப்ரொஃபோன்லி இன் எலிசபெத்தன் பிளே.
ஸோ blank verse அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணாமையும் blank verse யூஸ் பண்ணி எலிசபெத்தன் பீரியடில் நிறைய பிளேஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இட் வாஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு characters of the noble origin and aristocracy. Rhymed couplets or couple verses of the poetry are also used to the single the end of the part or a act. ஸோ ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு ரைம் கப்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கப்பிள் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அட் எண்ட் ஆஃப் த ஒரு பார்ட் இல்லாட்டி ஒரு ஆக்டாக கூட வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ராமாட்டிக் டிவைஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இதெல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ இதோட இந்த எலிசபெத்தன் பீரியடோடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.